அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு அடுத்த 14 நாட்களுக்கு நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க இயலாது, நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 31/5/2024 முடிவதற்குள் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்த்தால், முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு விரயஸ்தானமாகிய 12இல் வலுவாக அமர்ந்திருக்கிறார். விரய குருவின் அமைப்பு காரணமாக சுப விரயங்களை அதீதமாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் அதீதமாக கிடைப்பதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. குரு விரயத்தில் இருந்தாலும் கூட மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய வகையில் சுப விரயங்களும் பல்வேறு வகையான நன்மைகளும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கிறது. விரயஸ்தானமாகிய 12இல் இருந்தாலும் கூட சுப விரயங்கள் அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு. 4, 6, 8 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. சுகஸ்தானம், பூர்ணரோக சத்ருஸ்தானம், அஷ்டமஸ்தானம் குருவின் சுப பார்வையால் வலுப்படுகிறது. எனவே குடும்பத்தில் மனதை பாதித்து வந்த பல பிரச்சனைகள் நல்லபடியாக தீர்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. அமைதி பிறப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அவருடன் இணைந்து உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் வீற்றிருக்கிறாருங்க. சூரியன் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் சில விரய செலவுகளும் ஆரோக்கிய தொல்லைகளும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே அது போன்ற தருணங்களில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு செலவு ஒரு விதத்தில் இல்லாது பல வகையில மாற்றி மாற்றி சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு என்பதை விரயஸ்தானமாகிய 12இல் சஞ்சரிக்கக்கூடிய குரு, சூரியன் உட்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதனும் பிற்பகுதியில் விரயஸ்தானத்தில் அமர்கிறார். சுகஸ்தானத்தின் அதிபதியாக சுகங்களை அள்ளித்தரக்கூடியவராக இருக்கக்கூடியவர் நிச்சயமாக விரயத்தில் அமருவதால் சில விரய செலவுகள் கட்டுக்குள் அடங்காமல் செல்வதற்கான சூழல் உண்டு. எனவே இந்த தருணத்தில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் மிக அதீதமாக தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாக சனி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். அஷ்டமாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி மிக வலுவாக 9இல் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையில உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்கள் வெகுவளவில் குறைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற நல்ல பலன் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. பணிச்சுமை அதிகரித்து உடலை வருத்தி உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட இதுவரை இல்லாத அளவிற்கு தடைபட்டிருந்த நல்ல பல காரியங்கள் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. மறைமுக பிரச்சனைகள் வெகுவளவில் குறையக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு ஆர்வம் இருப்பின் அத்தகைய முயற்சியில் வெற்றி கிட்டுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி, விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு ஆகிய கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. தொழில்துறை, வியாபாரத்துறையில் மிகவும் கடுமையான போட்டிகள் இருந்தாலும் கூட அத்தனை போட்டிகளையும் சமாளித்து மிக முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏனென்றால் சனி மிக வலுவாக சஞ்சரிக்கிறார். நியாயமற்ற போட்டிகள் இருந்தாலும் கூட அவை அனைத்தையும் பொறுமையாக எதிர்கொண்டு மிக பெரிய அளவில் முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. பங்குதாரர், வாடிக்கையாளர் மற்றும் கூட்டாளிகளுடன் ஏற்பட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. தொழில், உத்தியோக ரீதியாக அலைச்சல் அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்த்தபடி அனைத்து விதமான காரியங்களையும் கனகச்சிதமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது. கடன் சார்ந்த தொல்லைகள் வெகுவளவில் குறைவதற்கான சாத்திய குருகளுக்கு வித்திடுகிறாருங்க சனி மற்றும் குரு ஆகிய கிரகநிலைகள். எனவே இந்த தருணத்தில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் புதிய தொழில் துவங்குதல் மற்றும் தொழில் ரீதியாக அதிரடியான மாறுதல்கள் போன்றவற்றை ஏற்படுத்தலாம். இதுவரை இல்லாத அளவிற்கு சிறப்பான மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த 14 நாட்களில் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் முற்பகுதியில் லாபஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறார். பிற்பகுதியில்
ராசியில் விரயஸ்தானமாகிய 12 குருவுடன் இணைகிறார். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மிக அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் சஞ்சரிக்கிறார். எனவே வெகுவளவில் இந்த தருணத்தில் பல சிக்கல்கள் விலகும். கலைத்துறை ரீதியான பணிகளில் புத்துணர்ச்சி பெறக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் அடுத்தடுத்து கிடைப்பதற்கான யோகமும் நல்ல பல யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உண்டு. ஏனென்றால் முற்பகுதியில் ராசியின் அதிபதியான புதனுடன் இணைந்து லாபஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க. 2 கிரகநிலைகள் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையில நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. 2 சுப கிரகங்களும் வலுவாக சஞ்சரிப்பதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. பல வகையில் சந்தித்து வந்த சிக்கல்கள் சிரமங்கள் விலகி ஆதரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் அரசியல் சார்ந்த துறைகளில் மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. நம்பிக்கை பிறக்கக்கூடிய வகையில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. லாபஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் பெருவளவில் சந்திக்கக்கூடிய உணர்ச்சி வசப்படுதல், முன்கோபம் போன்றவற்றை தவிர்த்து சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய சிறந்த ஆற்றலை கொடுக்கிறார். இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த விதமான பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறக்கூடிய யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே பல தடைகள் சங்கடங்கள் நீங்க போகின்றன. மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும். விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10 அமர்ந்திருக்கிறாருங்க. மிக விரைவில் அவர் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற போகிறார். எனவே இந்த தருணத்தில் விவசாயத்தில் கவலையளித்து வந்த பல பிரச்சனைகள் நல்லபடியாக தீர்வதற்கான யோகம் உண்டு. கால்நடை அபிவிருத்தி ஆகக்கூடிய வாய்ப்பும், கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி வருமானம் சார்ந்த பிரச்சனைகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை மற்றும் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் கிடைக்கப் போகிறது என்பதை மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே பல்வேறு வகையில சந்தித்து வரக்கூடிய பல சிரமங்கள், தடைகள், சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் சுபிச்சமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் பெரும்பாலும் விரயத்தில் வலம் வருவதால் பெண்மணிகளுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட அவை அனைத்துமே மன நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் பல தெளிவையும் தீர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. பெண்மணிகளுக்கு சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் வளர்பிறை சந்திரனாக பெரும்பாலும் வலம் வருகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றியை மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். தடைகள் விலகி முன்னேற்றமும் சுபிச்சமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் குறிப்பாக இந்த 2 வாரத்திற்குள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல தடைகள் விலகி சுபிச்சமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.